ஓகே திரும்ப சொல்றேன். இன்னைக்கு இப்போ அடுத்து நான் பார்க்க போற டாபிக் என்னன்னா attributes. ஓகேவா? attributesனா என்னன்னா to provide additional information about the element. நோட் பண்ணிக்கோங்க. to provide additional information about the element. நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணியாச்சா? ஓகே. அந்த ஆட்ரிபியூட்ஸ்ல நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஆட்ரிபியூட்ஸ் என்னன்னா ஹைச்ரஃப் ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். ஓகே, ஹச்ரஃப் எழுதிக்கோங்க. HREF. நோட் பண்ணிக்கோங்க. HREF அப்படின்னா என்ன சார்? ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. நோட்ல எழுதுங்க. ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ். ஓகேவா? போட்டீங்களா? ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ் போட்டாச்சா? ஆன்லைன்ல இருக்கவங்க நோட் பண்ணீங்களா? எஸ் சார். ஓகே. சோ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் சார் அப்படின்னா ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒன்னு வந்து இந்த மாட்டம் மேல ஹச்ரஃப் யூஸ் பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த பாத்தை கனெக்ட் பண்றதுக்கு நீங்க இமேஜ் பார்த்து இல்ல ஃபைல் பார்த்தா கனெக்ட் பண்றதுக்கு போடலாம். இன்னொன்னு இந்த இது இங்க என்னோட ஸ்கிரீன் பாருங்களேன். இப்போ இங்க ஒரு இந்த ஒரு வெப்சைட் இருக்குல்ல, இதுல நான் அந்த அபவுட் அஸ்ங்கிறத நான் கிளிக் பண்றேன், எனக்கு வேற ஒரு பேஜ் வருதா? அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் இதை கிளிக் பண்றேன், இன்னொரு பேஜ் வருதா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ண இன்னொரு பேஜ் வருதா? திருப்பி ஹோமை கிளிக் பண்ணா நார்மல் பேஜ் வந்துருதா? லாகினை கிளிக் பண்ணா லாகின் வருதா? எஸ் ஆர் நோ? இதெல்லாம் எப்படி வருது? அதுக்கு பின்னாடி அந்த ஹச்ரஃப் தான் வேலை பார்க்குது. புரியுதா? புரியுதா? அப்ப ஹச்ரஃபை நீங்க ரெண்டு விதமா போடலாம். ஒன்னு இந்த மாட்டம் கனெக்ட் பண்றதுக்கு போடலாம். எனக்கு இந்த மாட்டம் கிளிக் பண்ணா இன்னொரு பேஜ் வரணும் அப்படின்னா அதுக்கும் ஹச்ரஃப் யூஸ் பண்ணலாம். சரி சார், கிளிக் பண்ணா இன்னொரு பேஜ்னா எந்த பேஜ்? அதுக்கு தான் நான் பேஜ் 1 பேஜ் 2 கிரியேட் பண்ண சொன்னேன். புரியுதா? இப்போ இங்க பாருங்களேன். இப்போ இது என்ன பேஜ்? இது ஃபர்ஸ்ட் பேஜ். இது எப்பயுமே வச்சுக்கோங்க, வெல்கம் டு HTML. அப்போ வெல்கம் டு HTMLங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் பேஜ். ரன் பண்ணா இதுதான் வரும். இதுக்கு கீழே நீங்க இப்படி ஆங்கர் டாக் ஏன்னு போடணும். இப்படி எலமெண்ட் நல்லா கவனிங்க. ஓகே, இதுல நான் வந்து பேஜ் 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த ஆங்கர் டாக்குக்குள்ள இன்னும் நல்லா கவனிங்க. ஸ்கிரீனை வேணா கொஞ்சம் பெருசாக்கிறேன். இப்போ தெரியுதா? நல்லா தெரியும் நினைக்கிறேன். இந்த ஆங்கர் டாக்குக்குள்ள ஒரு ஸ்பேஸ் விட்டு ஹச்ரஃப் அங்கனே வரும். கர்சரை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜ் 1 கிளிக் பண்ணா எந்த பேஜ் போனோம்? பேஜ் 1 கிளிக் பண்ணா இந்த பேஜ் போனோம். பேஜ் 1 தானே போனோம், கரெக்ட் தானே? அப்போ பேஜ் 1 லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, அப்போ நீங்க எப்படி போடணும்னா பேஜ் 1.html அப்படின்னு போடணும். புரியுதா? அப்போ இந்த பேஜ் 1 நான் இங்க பாருங்க, நான் கிளிக் பேஜ் 1 இல்லைன்னா கோ டு பேஜ் 1 வச்சுக்கிறேன். இப்போ என் அவுட்புட் பாருங்களேன். நான் ரன் பண்றேன். இங்க என்ன இருக்கு காட்டுதா? கோ டு பேஜ் 1ன்ட்டு. அப்ப நான் அந்த கோ டு பேஜ் 1 கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் பேஜ் போயிருச்சா? எனக்கு காட்டுதா பேஜ் 1ன்னு காட்டுதா? புரியுதா கைஸ்? ஆனா எனக்கு அந்த கோட் இல்ல. நான் என்ன பண்றேன், இப்போதைக்கு நான் வந்து கொஞ்சம் இந்த கோடை நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். நீங்க காப்பி பண்ணாதீங்க, அதுக்கு தான் உங்களை நான் டைப் பண்ண சொன்னேன். ஓகே, இந்த இடத்துல நான் மாத்திக்கிறேன். இந்த டைட்டில வந்து நான் பேஜ் 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இங்க உள்ள வந்து இதை எடுத்து விட்டுறேன். இப்போதைக்கு இங்க வெல்கம் டு பேஜ் 1ன்னு மாத்திக்கிறேன். புரியுதா கைஸ்? ஓகேவா? இங்க பாருங்க. இப்போ பாருங்களேன், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ரெஃப்ரெஷ் பண்ணி ரன் பண்ணுங்க. ஆல்ரெடி நல்லா இருந்துச்சுன்னா கோ டு பேஜ் 1 கிளிக் பண்றேன். வெல்கம் டு பேஜ் 1 வந்துருச்சா? புரியுதா? இப்ப சரி, இப்போ திரும்ப எனக்கு இந்த பேஜ் வரணும். இப்போ வெல்கம் டு பேஜ் 1 வந்துருச்சு. திரும்ப அந்த பேக் பேஜ் வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த பேஜில் போயிட்டு பேஜ் 1ல போயிட்டு ஆங்கர் டாக்ல ஹோம்னு போடுவேன். அந்த ஹோமை கிளிக் பண்ணா எனக்கு எந்த பேஜ் வரணும் சொல்லுங்க? அந்த இண்டெக்ஸ் பேஜ் எனக்கு வரணும். அந்த ஹச்ரஃப்ல index.html போடணும். புரியுதா? இப்போ பாருங்க, வந்திருக்கா ஹோம்னு? ஹோமை கிளிக் பண்ணிட்டேன். வந்துருச்சா நார்மலா? அப்போ உங்க ஃபர்ஸ்ட் பேஜ் என்னது? வெல்கம் டு HTML. உடனே நீங்க வந்து இப்போ கோ டு பேஜ் 1 கிளிக் பண்ணுவீங்க. அடுத்த பேஜ் போயிருச்சா? திரும்ப பேக் வரணும். ஹோமை கிளிக் பண்ணுங்க. பேக் வந்துருச்சா? புரியுதா கைஸ்? ஆன்லைன்ல இருக்கவங்க எஸ் சார். பண்ணுங்க, பண்ணி பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க. அப்ப இந்த ஆங்கர் டாக்ங்கிறது போட்டாதான் அது அந்த நேவிகேட் ஆகும். ஓகே, இல்லைன்னா ரீடைரக்ட்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ரீடைரக்ட் டு தி வெப் பேஜஸ், ஒன் பேஜ் டு அனதர் பேஜஸ் கூட எழுதிக்கோங்க. வாட் இஸ் ஹச்ரஃப் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஹச்ரஃப்னா என்னன்னா ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ், பிராக்கெட்ல ரீடைரக்ட் வெப் பேஜஸ் போட்டுட்டு பண்ணி பாருங்க பாப்பா. அப்படியே நீங்க நான் பேஜ் 1ன்னு கொடுத்துருக்கேன், நீங்க பேஜ் 2க்கும் போடுங்க. அப்படியே ரெண்டுக்குமே போட்டு பண்ணி பாருங்க.
redirect web pages to redirect web pages one page to another page அப்படின்னு எழுதிக்கோங்க. அவுட்புட் வருதா? பண்ணி பாருங்க, பண்ணி பார்த்து சொல்லுங்க. டவுட் இருக்கா கைஸ்? வருதா அவுட்புட்? நெக்ஸ்ட் போலாமா? அவுட்புட் வருதா? ஆன்லைன்ல இருக்கவங்க அவுட்புட் வருதா? எஸ் சார். காவியா அவுட்புட் வந்துச்சா? எஸ் சார். ஓகே, இப்போ இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு எப்படி போறது, இன்னொரு பேஜ் எப்படி கிரியேட் பண்றது லேர்ன் பண்ணிட்டீங்களா? ஓகே குட். இப்போ அடுத்து இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ஆட்ரிபியூட், சரிங்களா? ஆட்ரிபியூட் என்னன்னு தெரியுதா? இப்போ அடுத்து இன்னொரு ஆட்ரிபியூட் என்ன அப்படின்னா, இங்க பாருங்களேன் கைஸ். இப்போ என்னோட ஸ்க்ரீன் பாருங்க. ஒரு வெப்சைட் போறேன். இப்போ எல்லாருக்கும் இந்த வெப்சைட் தெரியும், ஐஆர்சிடிசி கேள்விப்பட்டிருப்பீங்களா? ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றது. பார்த்துருக்கீங்களா இந்த வெப்சைட்லாம்? ஓகே, ஸோ இங்கே நல்லா கவனிங்க. இது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்டு. இதில் நல்லா கொஞ்சம் உத்து கவனிங்க. இப்போ நான் பஸ்ஸஸை கிளிக் பண்ணுறேன், என்ன ஆகுது? வேற ஓகே, திரும்ப இங்கே நான் வந்துட்டேன். இப்போ நான் வந்து ஃப்ளைட்டை கிளிக் பண்ணுறேன், இப்போ என்ன போகுது? போகுதா? ஆனால் இப்போ நம்ம வெப்சைட் பாருங்களேன், நம்ம இது எங்கள் அவுட்புட்டுங்க. நம்ம அவுட்புட் எங்க? அவுட்புட் எங்கண்ணா? ரன் ஆகலையோ? ஓகே, இப்போ நம்ம இதை நான் ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, பேஜ் ஒன்று கிளிக் பண்ணுறேன், என்ன ஆயிருக்கு? என்னது? வேற பேஜ் மாறுதுன்னா என்ன மாறி இருக்கு? அங்கேயும் இங்கே என்ன டிஃபரன்ஸு? சரி, இது வித்தின் தி டேப்லயே வந்து சேஞ்ச் ஆகுது. அது another tab ஓபன் ஆகுது. அதாவது நம்ம கிளிக் பண்ற பேஜ் வந்து ஒரே டேபுக்குள்ளே இருக்கு. அந்த டேப்பை பாருங்களேன், மேல அந்த சென்டர் பாருங்களேன். கிளிக் பண்றேன், அதேக்குள்ள அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகி மாறுதா? புரியுதா? ஆனா அவனோட பாத்தீங்களா? அவனோட வெப்சைட் பாருங்க. இங்க பாருங்க, நான் பஸ்ஸஸை கிளிக் பண்றேன், நியூ டேப் ஓபன் ஆகுதா? புரியுதா? புரியுதா கைஸ்? திரும்ப இந்த பக்கம் வந்தா நார்மலா வந்துடும். இப்போ ஹோட்டலை கிளிக் பண்ணா நியூ டேப்ல ஓபன் ஆகுது பாருங்க. இது எதுக்குன்னா யூசரோட கம்ஃபர்டபுளுக்காக. இப்போ யூசர் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண வந்தான், அவனால புக் பண்ண முடியல, டக்குன்னு அவன் எங்க போவான்? அதுவும் புக் பண்ண முடியல, அடுத்து எங்க போவான்? ட்ரெயின் இப்படியே போவான், ஃப்ளைட்டு அப்படியே ஹோட்டலு இப்படியே. இல்லை இது எந்த ஊருக்கு போனேன், இப்படி டக்கு டக்குன்னு பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிரும்ல. இது நீங்கள் இதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இப்படி பேக் பேஸ் அமுக்கணும், இப்படி வந்துகிட்டே இருக்கணும். ஓகே, புரியுதா? இது வந்து ஒரு யூசர் கம்ஃபர்டபுளுக்காக அப்படி பண்ணுவாங்க. அப்போ இதே மட்டும் நம்மளும் பண்ணோம்னா என்ன பண்ணோம்னா, அதுக்காக நீ ஒரு ஆட்ரிபியூட் படிக்கணும். புரியுதா? தெரியுதா? ஏன் படிக்கிற, எதுக்கு படிக்கிற, புரிஞ்சு படிக்கிறீங்களா? அது என்ன ஆட்ரிபியூட்னா டார்கெட் ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாதுங்க, பாருங்களேன். இந்த ஆங்கர் டாகுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இப்படி விட்டு டார்கெட் அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே அங்கனே வரும்.
அதை இப்படி சூஸ் பண்ணீங்கன்னா அங்கேயே எப்படி அண்டர்ஸ்கோர் பிளாங்க்னு வரும், அதை அப்படி சூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். புரியுதா? ஓகேவா? இப்போ போய் உங்கள் பேஜை ரன் பண்ணுங்க. இங்கே பாருங்க கைஸ், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் கோ டு பேஜை கிளிக் பண்ணுறேன், நியூ டேப்ல ஓப்பன் ஆகுதா? எப்படி நியூ டேப்ல வெல்கம் வந்துருச்சா? அதே மட்டும் வந்திருக்கா? இப்போ பாருங்க செலக்டை கிளிக் பண்ணுறேன், நார்மல் பேஜ் வந்துருச்சா? எஸ் ஆர் நோ? ஆன்லைனில் இருக்கவங்க சொல்லுங்க. பண்ணி பாருங்க, பண்ணி பாருங்க பாப்போம். அப்போ டார்கெட் அண்டர்ஸ்கோர் பிளாங்க்னா என்னது? நியூ டேப்ல அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு அர்த்தம். பண்ணுங்க. இதுதான் பேசிக்ஸ், சரிங்களா? இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் இது எல்லாம் வச்சு ஒரு வெப்சைட் ஓனா பண்ண வரும் உங்களுக்கு. விடுமா கிளாஸ் ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? இந்த கிளாஸ் தான் ஜாயின் பண்ண பாத்தீங்களா நீங்க? ஓகே ஓகே. என்ன படிக்கிறீங்களா நீங்க? பிகாம் முடிச்சிருக்கீங்க. இப்போ அடுத்து எம்எஸ்சி எதுவும் படிக்க போறீங்களா? ஓகே ஓகே. இப்போ அதுக்காக கோர்ஸ் ஜாயின் பண்ண வந்திருக்கீங்களா? ஓகே. என்னையில இருந்து ஜாயின் பண்றீங்க? அப்படியா? சரி ஓகே. கைஸ் இதை பண்ணுங்க, ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? எஸ் சார். ஓகே. ஸோ இப்போ அடுத்த ஆட்ரிபியூட் என்ன அப்படின்னா எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஆர்சி சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதாதீங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க. இது வந்து ஒரு இமேஜை டிஸ்பிளே பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு இமேஜ் வேணும்ல. ஓகே, ஒரு கூகுளில் போயிட்டு ஏதாவது ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இருங்க, நான் ஃபர்ஸ்ட் எதாவது க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மீட்டிங் எதுவும் க்ளோஸ் பண்ணி விட்டுற போறேன். சரி, இப்போ ஏதாவது இந்த இமேஜை நான் தூக்குறேன், இந்த பஸ் இமேஜை தூக்குறேன். ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் கிளிக் ஆக மாட்டேங்குது, நிப்பாட்டி வச்சுட்டேன் நான். ஏதோ ஒரு இமேஜ், என்ன இமேஜ்னா சும்மா பஸ் இமேஜ் அப்படின்னு நான் போடுறேன். இல்லைன்னா விடுங்க, தோனின்னு போடுவோம். ஓகே, ஒரு இமேஜை நான் சேவ் பண்ணிக்கிறேன். எங்கே போய் சேவ் பண்ணணும் சொல்லுங்க பாப்பா? எங்கே போய் சேவ் பண்ணணும்? உங்களோட ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஜூன் 8க்குள்ளே இமேஜஸ்க்குள்ளே போய் சேவ் பண்ணணும். மறந்துடாதீங்க. நேமை மாற்றிக்கோங்க, தோனின்னு போட்டுக்கிறேன். தோனி 1 போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். நேமை மாற்றாமல் சேஞ்ச் பண்ணாதீங்க, புரியுதா? இப்போ போய் லெஃப்ட் சைடில் பாருங்கள், தோனி வந்திருக்கா? ஓகே, இப்போ இது போட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி இமேஜுங்கிற டேக் போடணும். இது எலமெண்ட் கிடையாது. ஏன்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா இதுக்கு க்ளோசிங்கே கிடையாது, வெறும் டேக்னு தான் சொல்லணும் இதை. இப்போ இதே நான் ஆங்கர் எலமெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஓப்பனிங் இருக்கு, க்ளோசிங் இருக்கு. H1 எலமெண்ட்னு சொல்லலாம். ஓப்பனிங் இருக்கு, க்ளோசிங் இருக்கு. அப்போ எலமெண்ட்னா என்னன்னு தெரியுதா? ஆன்லைன் இருக்கவங்க? எஸ் சார், ஓப்பனிங் வித் க்ளோசிங். ஓகே, இப்போ இந்த இமேஜுக்குள்ள இந்த டேகுக்குள்ள இப்படி எஸ்ஆர்சின்னு போட்டு உங்களோட அதே மட்டும் தான் டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அங்கனே வருது பாருங்க, இமேஜுக்குள்ள தோனி இமேஜ் புடிச்சு. அவ்வளோதான், புரியுதா? இப்போ போய் அவங்க அவுட்புட்டை போய் ரன் பண்ணி பாருங்களேன். ஓகே, வந்திருக்கா தோனி இமேஜ்? பண்ணி பாருங்க, அவுட்புட் வருதான்னு பாருங்க. உங்களுக்கும் பண்ணி பாருங்க பாப்போம். ஒரு இமேஜ் அதே மட்டும் ஏதாவது உங்களுக்கு இல்ல, இது வந்து ஐகான். இது வந்து அந்த டைட்டில் செட் பண்றதுக்குரிய ஐகான். இது அது ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஓகே, இது வந்து வேற. இது வந்து உங்க அவுட்புட்டுக்குள்ள வரது. ஓகேவா? அது வேற, இது வேற. ஓகேவா? அதனால இந்த லிங்க் ரெல் ஐகான் போட்டிங்கனாலே அந்த கோட் என்ன பண்ணும், டே இது டைட்டிலோட இமேஜ்ரா அப்படின்னு அது கன்சிடர் பண்ணிக்கும். ஆனா இது அப்படி கிடையாதுல, இது வந்து உங்க அவுட்புட்டுக்குள்ள வர இமேஜ். அதனால தான் இமேஜ் டாக்னு போடுறோம். புரியுதா? அப்ப எஸ்ஆர்சிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட். பண்ணி பாருங்க, இமேஜ் டிஸ்பிளே ஆகுதான்னு பாருங்க. ஏதாவது ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு பிடிச்ச இமேஜா.
ஸோ இதுக்கப்புறம் நல்லா ரெகுலராக கிளாஸ் இருக்கும்பா, சரிங்களா? நான் ஸ்டாப்பாக கிளாஸ் போய்கிட்டே இருக்கும். அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்கு சூப்பராக டெவலப் பண்ணி விட்டுறேன் உங்களை, சரிங்களா? இன்னொரு ஒரு இந்த ஒரு 15 நாளில் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருவீங்க. அது உங்களுக்கே ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, நாளைக்கு அதே மட்டும் 11:30க்கு அட்டன் பண்ண வந்துருங்க, சரிங்களா? 11:30க்கு நல்லா ஞாயிற்றுக்கிழமை. என்ன எக்ஸாம் இருக்கா? நாளைக்கு என்ன எக்ஸாம்? ஓ, குரூப் 4 எக்ஸாமா? சரி, ஓகே. நாளைக்கு அப்போ நீங்கள் அட்டன் பண்ணுங்க. நாளைக்கு வேணா அப்போ நாளைக்கு ஃபுல்லாகவே வர முடியாதோ? எப்போ ஃப்ரீ ஆவீங்க நீங்கம்மா? நீங்கள் வருவீங்களா? நீங்கள் வேறு எந்த டைமிங்கில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அட்டன் பண்ண? ஆன்லைனில் கூட அட்டன் பண்ணால் எந்த டைமிங் கரெக்டாக இருக்கும்? ஒரு ஈவினிங்னா ஓகேவா? ஈவினிங்னா ஓகேவா உங்களுக்குப்பா? சார் ஈவினிங் ஆஃப்டர்நூன் ஓகே சார். ஏன்னா இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதுறாங்களா பசங்களா? நீங்கள் யாரும் எழுதுறீங்களா? எஸ் சார், நான் எழுதுறேன் சார். ஓ, அப்படியா? ஓகே ஓகே, சரிப்பா. அப்போ ஒரு ஈவினிங்காக ஒரு 5 மணி இந்த மாட்டோம் ஓகேவா? ஓகே சார், ஓகே. ஆன்லைனில் அட்டன் பண்ணுறீங்களா? சரிப்பா, ஓகே. நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணுறீங்களா? உங்கள் மொபைலில் அட்டன் பண்ணுறீங்களா? ஈவினிங் வேலைக்கு போயிருவீங்களோ? அதான் மிஸ் மேட்ச் ஆகுது. சரி, ஓகே. நீங்கள் யார் எக்ஸாம் எழுத போகிறது? காவியாவா இல்லை பிரீத்தியா? சார் பிரீத்தி சார். பிரீத்தி, ஓகே. சரி, ஓகே. அப்போ பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நாளைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் மெசேஜ் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில், சரிங்களா? ஓகே சார். ஓகேப்பா, நீங்கள் வாங்க, நாளை காலையிலே வந்துடுங்க, சரிங்களா? நீங்கள் வரலைன்னா பிரச்சனை இல்லை கைஸ், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தனியாக கூட நான் கிளாஸ் வச்சு எடுக்கிறேன் நாளைக்கு மட்டும். நீங்கள் 2 பேருமே எழுத போறீங்களோ எக்ஸாமு? என்ன காலேஜ் நீங்கள்? எங்க? அடையாரில் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. 2 பேரும் கிளாஸ்மேட்ஸா? ஆ, ஓ, ஓகே ஓகே ஓகே. ஸ்கூல், ஓகே. நீலாம் நீங்கள் சென்னை தான் எல்லாமே? இதில் வண்டியில் வரீங்களோ? ஆமாம், வண்டியில் பார்த்தேன். எங்கேருந்து வரீங்க உங்கள் வீடு? தரமணி பக்கம் தான். இப்போ பிரச்சனை இல்லை, சரௌண்டிங் தான். நீங்கள் ப்ரோ? பெசன் நகர். அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. வண்டியில் வரீங்களா, எப்படி வரீங்க? பஸ்ஸில் வரீங்க. ஆனால் பக்கம் தான். ஆனால் இங்கேருந்து. ஓகே ஓகே ஓகே. என்ன அவுட்புட் வருதா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். ஓகே, இன்னைக்கு நான் அசைன்மெண்ட் தருவேன், வீட்டில் போய் பண்ணிட்டு வாங்க, சரிங்களா? சும்மா ஒரு 1/2 hour ஒர்க் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக தான் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இம்ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் போலாம்னா சொல்லுங்க கைஸ், போலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோஸே நான் உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோ நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு, சரிங்களா? ஓகே, உங்களுக்கு நான் யூடியூப்பில் போட்டு உங்களுக்கு தனியாக ஒரு ப்ரைவேட் சேனல் மட்டும் போட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் அதை எப்போனாலும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் யூடியூப்லேயே பார்த்துக்கலாம். எப்படி இது வசதியாக போச்சுல உங்களுக்கு? ஓகே, ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ அடுத்த ஆட்ரிபியூட் என்னன்னா ஹைட் அண்ட் வித் ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. ஹைட்டு வித்துன்னு சொல்லுவாங்கல்ல, புரியுதுல? ஹைட்னா நீளம், அகலம் அப்படிங்குவாங்களா, வித்து. இது என்னன்னா இப்போ இந்த இமேஜை பாருங்களேன், டிஃபால்ட்டா இது வந்து ஒரு பெரிய இமேஜா இருக்கு. ஓகேவா? இது எனக்கு சைஸை கம்மி பண்ண, குட்டியாக்கணும், அகலத்தை கம்மி பண்ணணும், அந்த நீளத்தை கம்மி பண்ணோம்னா என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அதை தான் இங்கே போடணும். இப்படி இமேஜுக்குள்ள இப்படி ஹைட்டுன்னு போடணும். ஹைட்டில் வந்து பிக்சல் கணக்கில் தான் போடணும். பிக்சல்னா புள்ளின்னு அர்த்தம். புள்ளி புள்ளி புள்ளியா அப்படியே டெவலப் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 100 பிக்சல் அப்படின்னு போடுறேன். இங்கே பாருங்களேன், ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். எப்படி ரொம்ப குட்டியாயிடுச்சா? புரியுதா? இதே வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு 300 பிக்சல் போடுறேன். ஓகேவா? இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்சம் பெருசாகுதா? புரியுதா கைஸ்? இதே வந்து இப்போ நான் வித்தை கம்மி பண்ணுறேன். ஓகே, வித்து வந்து ஒரு 100 பிக்சல் போடுறேன். அந்த இமேஜை பாருங்களேன், அப்படியே தெரியுதா? உடையுதா? புரியுதா? இப்போ அகலம்னா என்ன, வித்துனா என்னான்ட்டு. அப்போ இதை வந்து ஒரு 700 பிக்சல் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அகலத்தை மட்டும் பாருங்களேன், அப்படியே ரொம்ப லென்த்தியாக வருதா? இப்போ புரியுதா? ஹைட்டு நான் என்ன, வித்துனா என்னான்ட்டு பண்ணி பாருங்க. உங்கள் இமேஜ் சைஸ் சேஞ்ச் ஆகுதான்னு பாருங்க. பண்ணுங்க.
இங்கே உள்ள இருக்கான்னு பாருங்க. அந்த வாட்டர் கேன் எது இருக்கும் பாருங்க. ரெஸ்ட் ரூமும் உள்ளே இருக்கு சரிங்களா. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மேலே ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தண்ணி வரும். அப்படியே திருப்பி ப்ரெஸ் பண்ணி லாக் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நின்றோம். கிளாஸ் எது இல்லையா? வேற யாரும் வாட்டர் கேன் இருக்கா உங்ககிட்ட? அங்கே உள்ள அந்த வாட்டர் கேன் இருக்கான்னு பாருங்க. நான் இது கொஞ்சம் இது பண்ணிட்டேன். அவுட்புட் வந்துச்சுன்னா சொல்லுங்க गाइस. நெக்ஸ்ட் போயிடலாம். गाइस அவுட்புட் வருதா? பிரீத்தி, காவ்யா? எஸ் சார். உங்களுக்கு அவுட்புட் வருதாப்பா? சதீஷ் அப்புறம் நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். ஓகே நீங்க பண்ணிட்டீங்களா? ஓகே நெக்ஸ்ட் என்னன்னா ஆல்ட்ங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு சரிங்களா. இது வந்து இன்டர்வியூல வந்து பிகினருக்கு கேட்பாங்க. ஆல்ட் அப்படிங்குவாங்க. உள்ள இருந்து கொஸ்டின் கேட்பான். ஆல்ட்னா என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் சொல்லுவாங்க. அது என்னன்னா இங்க பாருங்களேன். அதை இமேஜ் டாக்குக்குள்ள மட்டும் தான் போடணும். இங்க गाइस இங்க கவனிங்க. ஸ்கிரீன் பாருங்க. இந்த லாஸ்ட்ல இப்படி வந்து ஆல்ட்னு போடுறேன். ஆல்ட்னு இப்படி போட்டுக்கோங்க சரிங்களா. இதுல ஏதாவது ஒரு நேம் கொடுங்க. இது என்ன இமேஜ்? அது என்ன இமேஜ்? ஒரு தோனியோட இமேஜ் தானே. அது ரிலேட்டடான நேம் தான் கொடுக்கணும். ஓகே இப்போ நான் தோனின்னு கொடுக்குறேன். ஓகேவா? சரி இப்போ நான் ரன் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். எங்கேயாவது அந்த நேம் காட்டுதா? காட்டல. அப்போ ஆல்ட்டுங்கிறது எதுக்கு சார் போடுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்க இமேஜ் டிஸ்பிளே ஆகல அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஆல்ட் நேம் டிஸ்பிளே ஆகும். புரியுதா? என்ன சொல்றேன் புரிஞ்சா? காவியா, பிரீத்தி? எஸ் சார். ஓகே சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த தோனி 1.webp இருக்கு. இப்போ நான் தோனி 2 போடுறேன். என்னோட இமேஜ் எடுக்குமா சொல்லுங்க? நோ. ஏன்னா என்னோட சேவ் பண்ணது தோனி 1 தான் நான் சேவ் பண்ணிருக்கேன். நேம பாருங்க லெஃப்ட் சைடுல இமேஜ்க்குள்ள பாருங்க. என்னோட அந்த இமேஜ் நேம் என்னது? தோனி 1 தானே. ஆனா நான் தோனி 2 போட்டிருக்கேன். அப்ப இமேஜ் எடுக்குமா? எடுக்காது. அப்ப அந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன். ஆல்ட் நேம் எடுக்குதா? தோனின்னு வருதா? இப்ப தெரியுதா ஏன் ஆல்ட் யூஸ் பண்றோம்ட்டு? இந்த மாட்டம் வெப்சைட்ல ஒரு 100 இமேஜ் யூஸ் பண்றா அப்படின்னா எந்த இமேஜ் எடுக்கலன்னா அந்த இமேஜ் நேம் அங்க வந்துரும். அப்ப ஈஸியா நீ கண்டுபிடிச்சலாமா? என்னடா விராட் கோலியோட இமேஜ் வரல, அங்க போய் செக் பண்றா. புரியுதா அப்ப எதுக்கு யூஸ் பண்றோம்ட்டு? எஸ் ஆர் நோ गाइस? எஸ் சார். ஆன்லைன்ல இருக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே நோட் பண்ணுங்க. பண்ணி பாருங்க. அப்படியே பண்ணி பாருங்க பாப்போம். ஆல்டன் போட்டு பண்ணி பாருங்க. இதெல்லாம் ரொம்ப பியூர் பேசிக்ஸ் பா இதெல்லாம். ஓகே இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால ஓனா வெப்சைட் பண்ண முடியும் சரிங்களா. நெட்டை பார்த்தா 5 நிமிஷத்துல பண்ணி முடிச்சிடலாம். பட் அது நோ வேஸ், அது நோ யூஸ். அது புரியல? இமேஜ் வரலையா? மிஸ்டேக் எதுவும் விட்டுருக்கீங்களா? அப்போ செக் பண்ணுங்க.
டவுட் இருந்தா கேளுங்க காய்ஸ். என்ன காய்ஸ் புரியுதா? டவுட் இருக்கா இருக்காது? டவுட் இருக்கா? காவியா அண்ட் பிரீத்தி டவுட் இருக்கா? No, sir. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இதுல இன்னும் 2-3 ஆட்ரிபியூட் இருக்கு. அது அடுத்தடுத்து நான் வரப்ப நான் சொல்லி தரேன், சரிங்களா? ஒரே இதில் சொன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ அடுத்து ஃபார்மேட்டிங் எ டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட்டிங் டாக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்த டாபிக் இல்லைனா ஃபார்மேட்டிங் ஏ டெக்ஸ்ட்னு போட்டுக்கோங்க. இல்லைனா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். ஒரே நிமிஷம். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் போடுங்க, இதுதான் கரெக்ட். HTML5 டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். HTML5 டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங், இதுதான் டைட்டில். ஓகேவா? அது என்ன சார் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்னா என்னன்னா ஒன்றும் கிடையாதுப்பா. இது நீங்கள் நிறையா இருக்கு. இப்போ என்னோட ஸ்க்ரீன் பாருங்களேன். ஓகே, இங்கே பாருங்க. இப்போ நான் ஐன்னு போட்டேன்னா இட்டாலிக் மோடில் எடுக்கும். உள்ள நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் இட்டாலிக் மோடில் எடுக்கும். ஓகே, இது சும்மா சின்ன பேசிக்ஸாக இதெல்லாம். இங்கே ரன் பண்ணதே காணா. ஓகே, நான் ரன் பண்ணுறேன். என் அவுட்புட்டை பாருங்களேன். இந்த வேர்டை தலைகீழ அப்படியே எடுக்குதா, ஒரு மாட்டம் இட்டாலிக் ஃபார்மேட்டில் எடுக்குதா? இதெல்லாம் சும்மா ஒரு பேசிக்ஸ் தான், சரிங்களா? இதே நீங்கள் பீன்னு போட்டிங்கன்னா போல்டுன்னு அர்த்தம். ஓகே, போல்டாக எடுக்கும், டார்க்காக எடுக்கும் அந்த வேர்டு. இங்கே பாருங்களேன், போல்டாக எடுக்குதா? அதே மாட்டம் தான் ஸ்பேன் டேக்னு சொல்லுவாங்க. ஸ்பேனுங்கிறதும் அதுதான். இந்த ஸ்பேனுங்கிறதும் ஒரு சும்மா ஒரு போல்டாக ஹைலைட் பண்ணி குறிக்கும். ஓகேவா? புரியுதா? ஓகே, ஸோ இந்த மாட்டம்லாம் நிறைய டேக்ஸ் இருக்கு. அதே மாட்டம் பிஆர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. பிஆர்னா என்னன்னா ஸ்பேஸ்ன்னு அர்த்தம். 2 பிஆர் போட்டிங்கன்னா 2 ஸ்பேஸ். அதாவது இப்போ இந்த 2 வேர்டுக்கு நடுவில் இப்போ நான் பிஆர் போடுறேன். அவுட்புட் பாருங்களேன் எப்படி நியூ லைனில் வருதா? ஓகே, அடுத்த இந்த இதுக்கு நடுவில் பிஆர் போடுறேன். இதுக்கு பாருங்களேன் அப்படியே நியூ லைனில் வரும் பாருங்க. தெரியுதா? இப்படி கொஞ்சம் ஒரு வேர்டுக்கு ஒன்று ஸ்பேஸ் வருதா? அப்போ அந்த பிஆர்னா என்ன? அது பிரேக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இன்னொன்று இருக்கு, ஹச்ஆர்னு சொல்லுவாங்க. இப்படி ஹச்ஆர் அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கே பாருங்க ஒரு லைன் போகுதா? தெரியுதா? இதெல்லாம் சின்ன சின்ன பேசிக்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இது நீங்கள் பண்ணி பார்க்கணும் அவசியம் கிடையாது, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க நோட்டில். ஸ்பேன் டேகு இதெல்லாம் அதிகமாக நீங்கள் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுவீங்க. இந்த பிஆர்னா என்ன, ஹச்ஆர்னா என்ன, போல்டுனா என்ன, ஐனா என்ன, இட்டாலிக்கு. சும்மா இது ஒரு பேசிக்ஸ், சரிங்களா? சும்மா நோட் பண்ணிக்கோங்க.
நாளைக்கெல்லாம் அவங்க அசைன்மெண்ட் சூப்பராக இருக்கும். ஓகே, நாளைக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா சிஎஸ்எஸோட டீச் பண்ணுவேன். இன்னைக்கு நான் அசைன்மெண்ட் கொடுக்கறதே பண்ணிட்டு வாங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஆன்லைன்ல இருக்கவங்க நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நெக்ஸ்ட் என்னன்னா பேராகிராஃப் டேக். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. பேராகிராஃப் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பேராகிராஃப்னா ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் 1,00,000 வேர்டு கூட இதுக்குள்ளே போடலாம். ஒன்றும் இல்லை, இப்படி பீன் போட்டிங்கன்னா போதும். எலமெண்ட் இது. நீங்கள் எத்தனை வேர்டு நீங்கள் உள்ளே போட்டாலுமே அது டிஸ்பிளே ஆகும். இட்ஸ் நார்மலாக டிஸ்பிளே ஆகும். பேராகிராஃப் டேக்னு சொல்லுவாங்க. நீங்கள் 1,00,000 வேர்டு எவ்வளோ வேர்டுனாலும் இதில் போட்டுக்கலாம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க நோட்டில். பேராகிராஃப் டேக்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டேக். பேராகிராஃப் டேக் பி அப்படின்னு போடுவாங்க. பினா பேராகிராஃப் டேக் அப்படின்னுவாங்க. சார் அப்போ ரெஸ்ட் ஆஃப் த எலமெண்ட் வந்து லிமிட்டட் வேர்ட் தான் கொடுக்க முடியுமா? பேராகிராஃப்ல மட்டும் தான் அன்லிமிட்டட் வேர்ட் கொடுக்க முடியுமா? இல்ல என்ன சொல்றீங்க? ஒரு திரும்ப சொல்லுங்கம்மா. சார் இல்ல, பேராகிராஃப்ல வந்து நிறைய வேர்ட் கொடுக்கலாம்னு சொன்னீங்களா? அப்போ ரெஸ்ட் ஆஃப் த எலமெண்ட் வந்து கம்மியானது தான் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். அப்படி கிடையாது, நீங்க என்னனாலும் கொடுக்கலாம். பட் ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஓகேவா? ஸ்பெசிஃபிக்கா வந்து நீங்க ஒரு பல்க் வேர்டை நீங்க வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா பேராகிராஃப்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சா? நீங்க H1 டேக்ல கூட நீங்க 1,00,000 வேர்டு கொடுக்கலாம். ஆனா ஏன் வந்து அப்படின்னா உங்களுக்கு H1ல கொடுத்தீங்கன்னா பெருசா இருக்கும் வேர்டெல்லாம். ஒரு பீல அந்த பேராகிராஃப் கொடுத்தீங்கன்னா ஒரு நீட்டா அலைன்மெண்ட்டுக்கு அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஓகேவா? அதுக்காக அப்படி. புரியுதா? இப்போ தட்டில் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம், கீழே போட்டும் கூட சாப்பிட்லாம். நம்ம ஏன் தட்டில் போட்டு சாப்பிட்றோம்? எல்லாம் ஒரு வரைமுறை தான், கரெக்டு தானே? அந்த மாட்டை மல்டி கூட முடிச்சு விட்டுக்கோங்க, அவ்வளோதான். எப்படினாலும் என்ன நாள் போடலாம் கைஸ், ஒரு ரூல் தான். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன். ஸோ இப்போ இங்கே நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் இங்கே நான் டிசைன் பண்ணுறேன். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே நல்லா கவனிங்க. நான் பாடி டாக் போட்டேன். இதில் சென்டர் அப்படின்னு ஒரு டாக் எலமெண்ட் இருக்குது. ஓகேவா? இது என்ன அப்படின்னா, இந்த சென்டர் எலமெண்ட்டுக்குள்ள நீங்கள் என்ன போட்டாலும் உங்கள் வெப்சைட்டில் சென்டராக தான் வரும். புரியுதா? ஓகே, இப்போ நான் ஒரு இமேஜை நான் போடுறேன். இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த சென்டருக்குள்ளே ஒரு இமேஜ் போடுறேன். இமேஜ் எஸ்ஆர்சி டாட் ஃபார்வர்ட் / இமேஜுக்குள்ள தோனி அப்படின்னு போட்டேன். அதுக்கு ஹைட்டு இதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹைட்டு வந்து ஒரு 200 பிக்சல், வித்து வந்து ஒரு 200 பிக்சல், ஆல்ட்டு வந்து தோனி. ஓகேவா? இப்போ போய் ரன் பண்ணி பாருங்களேன். உங்களோட இமேஜ் வந்து கரெக்டாக சென்டரில் தான் எடுக்கும். பார்த்தீங்களா? புரியுதா கைஸ்? ஓகே, இது அதே மட்டும் இங்கே வேணால் ஒரு இது வச்சுக்கோங்க. ஒரு H1 டாகில் MS தோனி. ஓகே, அதே மட்டும் இவரை பற்றி ஏதாவது, இவர் யார், இவர் கிரிக்கெட்டரு அப்படி இப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு H3 டேகை மாற்றி மாற்றி போடுங்க. புரியுதா? ஓகே, இது எதுக்கு நான் உங்கள் அசைன்மெண்ட்டுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு H3ல வந்து கிரிக்கெட்டர். ஓகேவா? இவரை பற்றி ஏதாவது நீங்கள் வந்து பேராகிராஃப் டாக்ல அப்படி கீழே அப்படி போட்டுக்கோங்க. பேராகிராஃப் டாக்ல வந்து வல்லவர், நியாயம் உள்ளவர் அப்படி இப்படி ஏதாவது போட்டு ஒரு பேராகிராஃப் மட்டும் போட்டுக்கோங்க. புரியுதா? ஓகே, ஸோ இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, அழகாக அந்த தோனியை பற்றி நல்லா பேராகிராஃப் போட்டோம். ஒன்றும் இல்லை, கூகுளில் இருந்து போட்டு தூக்குங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சா. இப்போ தோனி விக்கிபீடியான்னு போட்டிங்கன்னா வந்துடும். இங்கே வந்துருச்சா? இதில் இருக்கா தோனியை பற்றி ஏதாவது சில வேர்ட்ஸ் அப்படியே தூக்குங்க. ஓகே, தூக்கி இந்த பேராகிராஃப் டாக்ல போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. புரியுதா கைஸ்? இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்துருச்சா தோனியை பற்றி? ஒரு வெப்பேஜ் மட்டும் வந்திருக்கா? ரொம்ப அதிகமாகலாம் போடாதீங்க, சிம்பிளாக போடுங்க. ஓகே, புரியுதா?
அதே மாட்டோம். ஓகே, எனக்கு நல்லா கவனிங்க, இங்க நல்லா கவனிங்க. அசைன்மெண்ட் என்னங்கிறதை இப்போ நான் சொல்ல போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. அந்த சென்டர் டாக நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சென்டர்ல போட்டா சென்டர் டாக் வருங்கிறத நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க கைஸ். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே கைஸ், இங்க நல்லா கவனிங்களேன். இப்போ நீங்க என்ன அசைன்மெண்ட் பண்ணிட்டு வரணும், இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் இண்டெக்ஸ் பேஜ் தான் இருக்கணும், சரிங்களா? ஸோ இண்டெக்ஸ் பேஜில் போயிட்டு நீங்கள் இந்த மாட்டம்லாம் இதை வந்து நீங்கள் தோனின்னு ஒரு நான் பேஜ் ஒன்று delete பண்ணிடுறேன். நான் பாருங்க, நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. இதே மாட்டம் நீங்கள் எனக்கு ஒரு அசைன்மெண்ட் பண்ணிட்டு வரணும், சரிங்களா? இப்போ இதெல்லாம் நான் delete பண்ணிடுறேன், ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ என்கிட்ட இண்டெக்ஸ் பேஜ் இருக்கு. இண்டெக்ஸ்ல நான் எப்படி போடுவேன்னா அதாவது இந்த சென்டர் டாக் தூக்கி விட்டுருவோம். இதை வந்து நம்ம தோனிங்கிற ஒரு இதில் நான் போட்டுருவேன். ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க, dhoni.html. ஓகே, ஸோ அதில் நான் போட்டுருவேன். இப்போ இண்டெக்ஸுங்கிறதுல வந்து என்ன போடணும் அப்படின்னா, ஓகே நல்லா கவனிங்க. அதே சென்டர் டாக்ல ஓகே ஒரு H1ல மை ஃபேவரட் பிளேயர் லிஸ்ட் அப்படின்னு நான் போட்டுருவேன். ஓகே, ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர்ஸ் லிஸ்ட்னு போட்டு நான் ஒவ்வொன்றா அடுத்து ஒரு பிஆர் டாக் மட்டும் போட்டுக்கேன் நியூவில், அது கொஞ்சம் ஸ்பேஸுக்காக. ஓகே, ஆங்கர் டாக் போடுவேன். ஓகே, ஆங்கர் டாக்ல நான் வந்து தோனியை போடுவேன். ஃபர்ஸ்ட் அந்த தோனியை கிளிக் பண்ணால் எனக்கு தோனி இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் dhoni.html போடுவேன். இதே மாட்டோம் உங்களுக்கு ஃபேவரட் பர்சன்ஸ் யாரெல்லாம் பிடிக்குமோ அதை நீங்கள் அடுத்தடி இப்படி போட்டுக்கிட்டே வாங்க. புரியுதா? புரியுதா? அசைன்மெண்ட் என்ன பாருங்க, புரியுதா கைஸ்? அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் இந்த மாட்டம் வந்துடணும். ஓகே, நான் வந்து சும்மா கிரிக்கெட் பேசுன்னு போடுறீங்க, நீங்கள் என்னனாலும் பண்ணுங்க. இப்போ நான் தோனியை கிளிக் பண்ணேன் அப்படின்னா தோனி பற்றி நான் வரணும். எனக்கு வருதா? இங்கே நான் பேக் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பேக் வரணும்ல, எதுக்கு முன்னாடி பண்ணாலும் பின்னாடி வரணும்ல, அது கீழே இப்படி வச்சுக்கோங்க. அடுத்து சென்டர் டாக்ல கூட 2 பிஆர் இது மட்டும் நிறையா போட்டு வச்சுக்கோங்க. பிஆர் போட்டிங்கன்னா ஸ்பேஸ் மட்டும் உங்களுக்கு விழுகும், அதுக்கு தான் போடுறது. இங்கே ஆங்கர் டாக்ல ஹோம்னு போட்டுக்கோங்க. ஹச்ரஃப்ல index.html முடிஞ்சு போச்சா? இங்கே பாருங்க கைஸ், எப்படி ஹோம்னு இருக்கா? நான் கிளிக் பண்ணிட்டேன், ஹோம் வந்துருச்சா? இப்போ அடுத்து விராட் கோலியை கிளிக் பண்ணுறேன். அடுத்து விராட் கோலி வந்துருமா? அடுத்து பேக் அனுப்புவேன். இந்த மாட்டம் எனக்கு ஒரு 10 பேஜ் பண்ணலாமா? பண்ணலாமா? ஓகே எஸ் ஆர் நோ கைஸ்? எஸ் ஓகே, நான் கிரிக்கெட் பேர் எனக்கு பிடிச்சனால போறேன். நீ உங்களுக்கு ஆக்டர் போடுங்க, ஆக்ட்ரஸ் போடுங்க, என்னனாலும் போடுங்க. ஏன் உங்களை பத்தி உங்க பேரண்ட்ஸ் பத்தி கூட போடுங்க. உங்க அப்பாவை கிளிக் பண்ணா அப்பா போட்டோ வர மாட்டோம் போடுங்க. அவங்கள பத்தி ஏதாவது போடுங்க, உங்களோட விருப்பம். இல்ல நான் டூரை கிளிக் பண்ணா டூர் போட்டோஸ்லாம் வர மாட்டோம் போடுங்க. புரியுதா கைஸ்? எப்படினாலும் பண்ணுங்க. ஆனா எனக்கு இந்த செட்டப்ல எனக்கு ஒரு அசைன்மெண்ட் நாளைக்கு நீங்க பண்ணிட்டு வரணும். ஓகே, அதை அசைன்மெண்ட் பண்ணி முடிச்சோட்டுமே அதை வீடியோ எடுங்க. அப்படியே ரன் பண்ணிக்கிட்டு அப்படியே வீடியோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அந்த காமன் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. பண்ணலாமா? பண்ணலாமா? சொல்லுங்க பிரீத்தி, காவியா. எஸ் சார். Yes, sir. ஓகே, இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கோடிங் ஸ்கில் டக்கு டக்குன்னு வந்துடும். இதுக்கு அடுத்து நாளைக்கு சிஎஸ்எஸோட சொல்லி தரப்ப இது இன்னும் சூப்பரா சொல்லி தருவேன். ஓகே, இன்னும் நாளைக்கே உங்களுக்கு அசைன்மெண்ட்லாம் சூப்பரா இருக்கும். வேற லெவலில் இருக்கும் அசைன்மெண்ட் பண்றப்ப நல்லா ஜாலியா பண்ணுவீங்க நீங்களே. ஓகேவா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு இப்போ லேப்டாப் இல்லை தானே? இது நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் அனுப்புறேன். ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு லேப்டாப் அரேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா கைஸ்? நோ சார். ஓகே, ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் செஷன் போதும். ஓகே, அடுத்து நாளைக்கு இதே நீங்க யாரு சரி நான் அவர்கிட்ட நான் பேசிட்டு சொல்றேன், சரிங்களா? ஏன்னா நீங்க எல்லாரும் எக்ஸாம் எழுத போறீங்களா, அதனால நீங்க ஈவினிங் கனெக்ட் பண்ற மாட்டம் இருக்கும். ஓகே, அப்போ உங்களுக்கு நான் ஆன்லைன்ல கனெக்ட் பண்றேன். மற்றதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? நல்லா பொறுமையா ருசிச்சு பண்ணுங்க, கடமைக்குன்னு பண்ணாதீங்க. ஓகே, புரியுதா கைஸ்? ஓகே, வேற எதாவது கேட்கணுமா என்கிட்ட? வேற எதாவது கேட்கணுமா? ஏதோ புரியுதுல? செஷன் நான் சொல்லி தரதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? ஈஸியாக தானே இருக்கு. ஓகே கைஸ், ஸோ நீங்கள் இப்போ நான் சிலபஸே நான் ஃபாலோ பண்ணல, சும்மா உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஒரு கம்ப்ளீட்டாக வெப்சைட் முடிச்சதுக்கப்புறம் சிலபஸ்க்கு நான் எடுத்துகிட்டு வருவேன். அப்போ நீங்களாம் சொல்லுவீங்க, ஓகே ஓ இதுக்கு தான் படிச்சோமா அப்படின்ட்டு நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஓகே, சிலபஸ் உங்கள் கையில் இருக்கா? நான் ஷேர் பண்ணியிருக்கேனா? இல்லை உங்கள் காமன் குரூப்பில் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த கஸ்டமர் முடிப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் சிலபஸை ஷேர் பண்ணுறேன். புரியுதா?
சூப்பர் கைஸ், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நாளைக்கு நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகே, வாட்ஸ்அப்பில் நான் லிங்க் அனுப்புறேன் எதுனாலும். ஓகேவா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. அசைன்மெண்ட் பண்ணி எனக்கு வீடியோ அனுப்புங்க நாளைக்குள்ள. தேங்க்யூ கைஸ்.